ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். அதுதான் ஐவி. ஐவினா இம்ப்ளைடு வாட்டலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இதை பற்றி பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு கிரீக்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஐவியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இந்த ஐவியை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் சரியான ப்ரீமியத்தில் சரியான ஒரு ஆப்ஷனை வாங்க முடியும். அது வாங்கினாலும் சரி, நீங்கள் விற்றாலும் சரி, உங்களுக்கு இந்த ஐவி வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த ஐவியை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஐவியும் வீகாவும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? வீகா என்பது வேற, ஐவி என்பது வேற. வீகா என்பது நமக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் கிரீக். ஓகேவா? ஒவ்வொரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வகையான வீகா இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். அது வந்து ஒரு ரூபாயில் இருக்கும். அந்த வீகா வந்து ஒரு ரூபாயில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஐவி வந்து நமக்கு மார்க்கெட்டில் 1% சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளோ ரூபா மாறும் என்பது தான் அங்கே வீகாவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிறாங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு. இந்த ஐவி என்பது இன்னொன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் ஏறும் இல்லை இறங்கும் நம்ம நினைக்கிறோன்னா அப்போ அதை மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஐவி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இண்டெக்ஸ் எல்லாமே மேலே ஏறும் இல்லை இறங்கும், ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். அது எவ்வளோ ஏறும் எவ்வளோ இறங்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல மார்க்கெட்டில், அந்த எதிர்பார்ப்பு தான் ஐவி. அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவலில் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த லெவலுக்கு ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு இண்டெக்ஸ்லேயோ ஆகும்னு சொல்லி வச்சுருப்பாங்க, கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோடைய ஆனுவல் ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ இறங்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஒரு கெஸ் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஐவி. ஓகேவா? ஐவி என்பது ஒரு ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது. ஓகேவா? இவ்வளோ ஏறும் இவ்வளோ இறங்கும் என்பது கிடையாது. மார்க்கெட் வந்து இறங்கவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். ஆனால் இவ்வளோ தான் ஏறும் இவ்வளோ தான் இறங்கும் என்பதெல்லாம் கிடையாது. அதை நம்ம ஒரு ப்ரோக்ளாஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு மழை பெய்யும்னு சொல்கிறாங்க, பட் கண்டிப்பாக மழை பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? புயல் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அதே மாதிரி புயல் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. வந்தே தீரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு கேரண்டி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஐவியும். ஐவி என்பது கேரண்டியாக மார்க்கெட்டில் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் என்பது கிடையாது. அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் என்பது கிடையாது. இவ்வளோ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பது தான் இந்த ஐவி. ஓகேவா? இந்த ஐவியை வச்சு என்ன நடக்கும்னா நம்மள மாதிரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸுக்கு வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஐவி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எக்கச்சக்கமாக ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஐவி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஆப்ஷனோட ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாகி கீழே இறங்கி வந்துடும். இப்போ ஒரு நியூஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகேவா? ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு ஆனுவல் ரிசல்ட் வரப்போகுது வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே நம்ம வாங்கி வச்சிடலாம், இப்போ ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சோம்னா நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அந்த நியூஸ் வரும்னு நமக்கு மார்க்கெட்டில் ஓரளவுக்கு தெரிஞ்ச உடனே ஐவி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி போயிடும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஏடிஎம்மோ இல்லை ஒரு ஓடிஎம்மோ நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு ஸ்லைட்டான ஓடிஎம் வாங்கினீங்கன்னா அதோட வீகா லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே கொஞ்சமாக ஐவி ஏறினாலே அங்கே அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஏறிடும், பயங்கரமாக ஏறிடும். அப்படி ஏறிடுச்சுன்னா நீங்கள் அதிக ப்ரைஸை கொடுத்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வாங்கி வைப்பீங்க. ஆனால் நியூஸ் வந்து பெருசாக வரலைன்னு வச்சுங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது பெருசாக அந்த நியூஸ் இல்லை, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக இல்லைன்னா நியூஸ் வந்த பிறகு ஐவி வந்து கிராஷ் ஆகிடும். ஐவி கிராஷ்ன்னு அதை சொல்லுவாங்க. என்ன நடக்கும்னா மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சமாக ஏறும் இல்லை கொஞ்சமாக இறங்கும். ஆனால் ஐவி வந்து அது எதிர்பார்ப்பு வந்து போயிடும். ஓகே, ஈவன் தோ அது ஏறினா கூட அந்த எதிர்பார்ப்பு போனோன்னே ஐவி வந்து கிராஷ் ஆகிறதால நீங்கள் வாங்கி வச்சிருக்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே கம்மியாயிடும். அதோடைய ப்ரீமியம் வந்து கம்மியாயிடும், உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும். இந்த ஐவி கிராஷ் ஆகுது பார்த்தீங்களா, இதை யார் வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? அந்த எலெக்ஷன் கணிப்பு வரும்போதே மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து அந்த நிஃப்டி வந்து மேலே வந்துடும், ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்துடும். ஓகேவா? அப்பயே அந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த தேர்தல் கணிப்பை வச்சே ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிடும். ஆக்சுவல் ரிசல்ட் வர அன்னைக்கு மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்.
சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோ மேலேயோ கீழே இறங்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் இருக்குல்ல, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கருத்து கணிப்பு வர அந்த டைமில் போய் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனை அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் ரிசல்ட் வந்தோடனே அது டக்குன்னு கீழே இறங்கி வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, இந்த மார்க்கெட் ஏற தானே செய்யுது, நம்ம வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏன் அந்த ஆப்ஷன் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் ஐவி கிராஷ்னு சொல்லுவாங்க. இது நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இந்த ஐவியை வந்து நல்லா மானிட்டர் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் எவ்வளோ ஐவி இருக்குது, அந்த கரெக்டாக இருக்கா, அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். ஓகேவா? நமக்கு சென்சிபிள்லாம் அதோடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க. முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கிட்ட இந்த அளவுக்கு ஐவி இருந்திருக்கு, ஓகே, இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு. அப்போ திருப்பி இப்போ ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, வர வீக்லேயோ இன்னொரு 2-3 வீக்லேயோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஐவியோட லெவல் எப்படி இருக்குது, ஐவி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? இப்போ ஒரு வேளை அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ அதிக ப்ரீமியத்தில் இது விற்கும், இந்த ஆப்ஷன் ஆனது அதிக ப்ரீமியத்தில் விற்கும். அப்போ அதை நம்ம வாங்கலாமா இல்லை அதை செல் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கலாமா அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்த்து ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐவி இந்த கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதிகமாகவே ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் மேக் பண்ணுற ப்ராஃபிட்டை விட உங்களோட ப்ராஃபிட்டோட லெவல் வந்து அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? அதுக்காக தான் இதை ஒரு தனியாக ஒரு கான்செப்டாக எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தது. ஓகேவா? நிறைய பேருக்கு இது ஒரு ரேரஸ்ட் கான்செப்ட். நிறைய பேர் இதை பற்றி பேச மாட்டாங்க, நிறைய பேர் இதை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பட் இதை நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிங்க இவங்களாம் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த ஐவியை பேஸ் பண்ணி தான் ட்ரேடே முக்கால்வாசி எடுப்பாங்க. ஐவியை வச்சு தான் அவங்க கம்மியாக இருக்கும் போது வாங்குவாங்க, அதிகமாக அந்த ஐவி ஆகும் போது ப்ரீமியம் ப்ரைஸ் அதிகமானோன்னா அவங்க வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. இல்லை செல் பண்ணாங்கன்னா, செல்லர்ஸாக இருந்தாங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்தாங்கன்னா ஐவி வந்து அதிகமாக இருக்கும்போது அதை செல் பண்ணுவாங்க, கம்மியானோன்னு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த ப்ரீமியம் வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் மார்க்கெட்டில். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சென்சிபிளை பயன்படுத்தி இந்த ஐவியோடைய இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஐவியும் நம்ம ஐவி எப்படி இருக்குன்னு என்பதையும் இந்த சென்சிபிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, எப்பயும் போல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க செய்த அந்த சின்ன உதவி எனக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சேர்த்து பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். அதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம சென்சிபிளை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்சிபிளில் இருக்க அனலைஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே ஐவி சார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்படி நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து நிஃப்டி வந்து சூஸ் ஆகிருக்கு, நிஃப்டியோட ஃபியூச்சர் வந்து சூஸ் ஆகிருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் டேட் வந்து 1 மந்த்துக்கான டேட்டா வந்து இங்கே சூஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி நார்மலான கேண்டில்ஸ்டிக் ப்ரைஸும் இருக்கும். இதில் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் நமக்கான ஐவி. இந்த ஐவி வந்து ஏடிஎம் ஐவி, அதாவது ஆப்ஷன்ஸோட ஏடிஎம் இருக்குல்ல, இந்த நிஃப்டியோடைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனோடைய நமக்கு ஏடிஎம்மோடைய ஐவியை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏடிஎம்மில் வந்து ஐவி வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு என்பதை இதை நம்ம வச்சு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஐவி சார்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். ஐவி ஏறி இருக்கா, ஐவி கம்மியாக இருக்கா என்பதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இப்போ வச்சாலே தெரியும் ஐவி வந்து இப்போ கம்மியாகிட்டு வருது நமக்கு. ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு ஐவி வந்து நல்லா அதிகமாக இருந்திருக்கு. எப்போ நமக்கு ஒரு ஜூன் 16, 21 அந்த டைம்லாம் வந்து ஐவி வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஐவி கம்மியாகிடுச்சு. மார்க்கெட்டில் வந்து ஒரு சைட்வே மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஐவி கம்மியாகிட்டு இருக்குது. அதுவே வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை இன்னும் பின்னாடி போயும் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை கூட இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு விப்ரோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விப்ரோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், ஜூன் 23 அன்றைக்கி அதோடைய ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 18 அளவுக்கு இருக்குது. ஓகேவா? கம்மியான ப்ரைஸில் இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஷனை நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்மியான விலையில் வாங்கியிருக்க முடியும். கரெக்டாக ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா கம்மியான விலை பை பண்ணியிருக்க முடியும். அதுக்கப்புறம் ஐவி வந்து எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது, அப்படியே டபுள் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். எப்போ நம்மளுக்கு வந்து ஜூலை 18 அன்றைக்கி ஐவி வந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனை செல் பண்ணி விடலாம். செல் பண்ணினா ஐவி வந்து அப்படியே பாருங்கள், ரிசல்ட் டைம் அது. ஓகேவா? அந்த ரிசல்ட்டு வந்தோடனே ஐவி கிராஷ் ஆகி கீழே வந்துருச்சு. 35லேருந்து 25க்கு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த டைமில் ப்ரீமியம் ப்ரைஸில் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஏடிஎம், அந்த ஏடிஎம் ஓடிஎம், ஒரு ஸ்லைட் ஓடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு
ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்த ஆப்ஷனோட ப்ரைஸில். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராகவும் ட்ரேட் பண்ண முடியும், நீங்கள் நல்லாவும் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் செல் பண்ணலாமா இல்லை பை பண்ணலாமா என்ற டிசிஷனும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோவில் மேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ தான் இந்த ஐவி கான்செப்ட். இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் இதை பற்றி பார்க்கறது இல்லை. ஸோ அதான் ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.